வேலூர் மறையின் பணித்தலமாய் ஜமீன் கூடலூர் பங்கு தலமாய் ஆன்மீக பணி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மறை மாவட்டம் ஜமீன் கூடலூர் பங்கு இந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. இவ்வேளையில் மறை மாவட்டம் புதிய ஆயரை பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். வேலூர் மறை மாவட்டத்திலே முதலாக அபிஷேகம் செய்யப்பட்டவுடன் மேதகு ஆயர் டாக்டர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் எம் பங்கிற்கு வருகை தந்து பொன்விழா திருப்பலி நிறைவேற்றி எம் பங்கு குழந்தைகளுக்கு உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை வழங்கி இருக்கின்றார்கள். இதன் நினைவாக எம் பங்கிலே கட்டப்பட்டுள்ள லூதன்னை கெபியையும் மந்திரித்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்நிகழ்வுகளை கண்டுகளிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வரலாற்று பெருமை மிகு வேலூரிலே ஆன்மீக வரலாறாய் சிறக்கிறதே புனிதராம் சவேரியாரின் அருள் தலமே எங்கள் ஜமீன் கூடலூர் பங்கு தலமே. 50 ஆண்டு பொன்விழா காண்கிறதே புதிய ஆயரின் வருகையால் பூரிக்கின்றதே. வேலூரின் 7ஆம் ஆயர் கொடையால் செங்கை மறையின் வெற்றி முரசால் இரக்கமும் எதிர்நோக்கும் முழக்கமுமாய் மேய்ப்பு பணி புரிந்திட வந்தவரே புதிய ஆயரே அம்புரோஸ் ஆண்டகையே நீர் வாழ்கவென ஜமீன் கூடலூர் பங்கு தலம் வாழ்த்திடுதே. தந்தை மகன் தூயாவியார் மதனி கமதனி மதனி சமதனி ச கடத்துக்குதோம் 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 தான் கடத்துக்கு ஜொடுதான் தத்திம் தரக்கடத்துக்கு தத்திம் தரக்கடத்துக்கு தான் தான் கடத்துக்கு ஜொடுதான் கடத்துக்கு ஜொடுதான் கடத்துக்கு ஜொடுதான் தான் கடத்துக்கு ஜொடுதான் தீம் தான் கடத்துக்கு ஜொடுதான் தீம் தரக்கடதாம் 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 ஜொடுதாம் தரக்கடதாம் 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 தக்கத்திமி வெச்சுட்டு தக்கத்திமி வெச்சுட்டு தக்கிட்ட 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 தக்கத்திட்ட தக்கிட்ட தக்கிட்ட மத 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 சக மத கடத்துக்கு தரக்கடத்துக்கு தான் கடத்துக்கு தரக்கடத்துக்கு தான் கடத்துக்கு ஜொடுதாம் ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே தக்கத்திப்பி தக்கச்சுண்டு தக்கத்திப்பி தக்கச்சுண்டு தங்கடத்துக்கு ஜொடுதாம் தங்கடத்துக்கு ஜொடுதாம் தங்கடத்துக்கு ஜொடுதாம் ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே புதிய ஆயரின் வருகையால் சிறக்கிறதே ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே வேலூர் மறையின் பணித்தலமாய் ஜமீன் கூடலூர் பங்கு தலமாய் தக்கிட்டத்தும் கிடத்துக்கு தரக்கிடத்துக்கு தான் தக்கிட்டத்தும் கிடத்துக்கு தரக்கிடத்துக்கு தான் தக்கிட்டத்தும் கிடத்துக்கு தரக்கிடத்துக்கு தான் கிட்டத்தும் கிடத்துக்கு தரக்கிடத்துக்கு தான்
வேலூர் மறையின் பணித்தலமாய் ஜமீன் கூடலூர் பங்கு தலமாய் ஆன்மீக பணியினிலே சரித்திரம் படைத்ததுவே மகத்துவம் காண்கிறதே. ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே, புதிய ஆயரின் வருகையால் சிறக்கிறதே. பொன்விழா காணும் இந்த வேளையிலே இதன் பொன்னெழுத்தாய் பதிய வந்த ஆயரவரே. பொன்விழா காணும் இந்த வேளையிலே இதன் பொன்னெழுத்தாய் பதிய வந்த ஆயரவரே. செங்கை மறையின் சந்தனமே செங்கை மறையின் சந்தனமே வேலூர் மறை மண்ணில் மணக்க வந்த நறுமலரே. எங்கள் அம்புரோஸ் ஆயரே வாழியவே. ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே, புதிய ஆயரின் வருகையால் சிறக்கிறதே. தத்துவ மறையில் ஓங்கி அன்று வித்தகம் கண்டவரே. இன்று புத்துயிர் ஊட்டிட வேலூர் மறையின் புதூரமானவரே. சத்திய வேதம் என்றும் நிலைத்திட தொண்டினை புரிவீரே. இந்த ஜமீன் கூடலூர் பணித்தளம் ஓங்கிட ஆசியை பொழிவீரே. எங்கள் அம்புரோஸ் ஆயர் உந்தன் சேவையில் சரித்திரம் படைப்பீரே. ஆனந்த பொன்விழா ஜொலிக்கிறதே, புதிய
ஆயரின் வருகையால் சிறக்கிறதே, ஆனந்த பொன் விழா ஜொலிக்கிறதே. வேலூர் மறையின் பணித்தலமாய், ஜமீன் கூடலூர் பங்கு தலமாய், ஆன்மீக பணியினிலே சரித்திரம் படைத்ததுவே மகத்துவம் காண்கிறதே. ஆனந்த பொன் விழா ஜொலிக்கிறதே, புதிய ஆயரின் வருகையால் சிறக்கிறதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பாசமிகு நம் ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து முதல் முறையாக ஜமீன் கூடலூர் பொன் விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை நாம் அன்போடு நம்முடைய மக்கள் வழியாக நாம் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். மீட்க மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூப்ளி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும். யூப்ளி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி
உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் பொன்விழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஜூபிலி. பங்கு தந்தை, வட்டார முதன்மை குரு மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள், அனைத்து குருக்களுக்கும், அனைத்து கன்னியர்களுக்கும், இறை சமூகத்திற்கும், குழந்தைகளுக்கும் அனைவருக்குமான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த ஊரை நான் நெருங்கிய போது வயலூரிலே மக்கள் சந்தித்தார்கள். பிறகு ஜமீன்கூடலூரிலும் வரவேற்றார்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மனநிலை என்னிலே ஏற்பட்டது. நானும் மகிழ்ந்தேன், நானும் நெகிழ்ந்து போனேன். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாம் பொன்விழா கொண்டாடுகின்ற இந்த நாளை திரு அவை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடுகின்றது. மூன்றாவது திருவருகை காலத்தை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடுகின்றது. இரண்டும் ஒத்துப்போகின்றது. இந்த திரு அவையே இன்றைக்கு குறிப்பிட்ட வாசகங்களின் வழியாக நம்மை மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுகின்றது. எதற்காக நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், ஏன் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சற்று உள்ளூர யோசித்து பார்ப்பது நல்லது என நினைக்கின்றேன். இன்றைக்குரிய நாம் கேட்டதெல்லாம் பொன்னு விழாவுக்கான வாசகங்கள். இன்றைக்குரிய முதல் வாசகம் செஃபானியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. மக்களை திட்டுவதாக, பயமுறுத்துவதாக அவர் தனது மடலை ஆரம்பிக்கின்றார். ஆனால் இன்றைக்குரிய அந்த வாசகத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இன்றைக்குரிய அந்த வாசகத்தில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அனைவரும் மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமா இருங்க. இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் சொல்கின்றார், என்றும் மகிழ்ந்திருங்கள். ஆனால் அவர் அந்த பிலிப்பியருக்கு எழுதிய அந்த மடலை அவர் சிறையிலிருந்து எழுதுகின்றார், ஜெயிலிருந்து எழுதுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் மகிழ்ந்திருங்கள். ஏன் மகிழ்ந்திருக்க வேண்டும்? காரணம், கடவுள் உங்களோடு இருக்கின்றார், கடவுள் உங்களிலே இருக்கின்றார், கடவுள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றார். மகிழ்ந்திருங்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாமும் கூட எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். மகிழ்ச்சி என்பது எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித சங்கடமும் இல்லை, எந்தவித நோயும் இல்லை, நோக்காடும் இல்லை. மகிழ்ச்சி என்பது இதையெல்லாம் தாண்டியது. மகிழ்ச்சி என்பது மரணம் கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலை அல்ல. மாறாக மகிழ்ச்சி என்பது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த மகிழ்ச்சி. இதுதான் மேலோங்க வேண்டும். யோசித்து பார்ப்போம், நமது குடும்பத்தை யோசித்து பார்ப்போம். நான் மகிழ்ந்திருக்கின்றேனா? அந்த மகிழ்ச்சியை எனது மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு நான் வாரி வழங்குகின்றேனா? மேலோட்டமான ஒரு உறவு நிலை அல்ல, மாறாக திடப்படுத்தப்பட்ட ஒரு உறவு நிலைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதைத்தான் சொல்கின்றார் வானதூதர் இடையர்களுக்கு, உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். மகிழ்ச்சி, நற்செய்தி இரண்டும் பிணைந்து போகின்றன. கடவுள் இருக்கின்ற இடம் மகிழ்ச்சியான இடமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும்.
கண்டிப்பாக உங்களிலே இதை நான் காணுகின்றேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அர்ப்பணியாளர் போஸ்கோ தனது முன்னுரையில் சொன்னது போல, இந்த பொன்விழா ஆண்டிலே பல்வேறு குருக்கள், பல்வேறு துறவிகள் இந்த ஊரிலிருந்து உருவாகி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வெளியே சென்றார்கள், மறை மாவட்டத்தை தாண்டியும் சென்றார்கள். எப்பொழுது இந்த இறை சமூகம் தன்னையும் தாண்டி, ஊரையும் தாண்டி, மறை மாவட்டத்தையும் தாண்டி செல்லுகின்றதோ, கண்டிப்பாக இறைவனுடைய அருகாமை இந்த இறை சமூகத்திற்கு அதிகமாகவே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஐரோப்பா ஒரு காலத்தில் ஏன் தழைத்தது? விசுவாசத்தில் தழைத்தது. ஏன் அவ்வளவு குருக்கள் உருவானார்கள்? காரணம், அவர்கள் வெளியே வந்தார்கள், மறைபரப்பு பணி செய்ய வெளியே வந்தார்கள். அதனால் அந்த நாடு, அந்த ஊர், அந்த கிராமம் தழைத்தது, விசுவாசத்தில் வளர்ந்தது, மகிழ்ச்சியில் திளைத்தது. இதைத்தான் நான் உணர்கின்றேன் இன்றைய தினம். உதாரணத்திற்கு அர்ப்பணியாளர் போஸ்கோ அசாமில் இருக்கின்றார். உதாரணத்திற்கு அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு சென்னை மாகாண தலைவராக இருந்து புனித பூமியிலே அந்த உலக அளவிற்கான அந்த இதழியல் கல்லூரிக்கு தலைமை தாங்கினார். இப்படி இந்த ஊர் கடவுளால் நிறைவாகவே ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், நீங்கள் கொடுத்த அந்த விசுவாசத்தை, நீங்கள் பெற்றோர்கள் கொடுத்த அந்த விசுவாசத்தை, அனுபவித்ததை, கிறிஸ்துவை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக நான் உணர்கின்றேன். இது என்னுடைய உள் உணர்வு. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பாராட்டுகின்றேன். கிறிஸ்துவை அனுபவிக்கின்றீர்கள், கிறிஸ்துவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களது பிள்ளைகள் பல இடங்களில், நமது மறைமாவட்டம் உட்பட, நமது மறைமாவட்ட குருக்கள் கூட பல்வேறு பங்குகளிலே பணிபுரிகின்றார்கள். எனது மாணவர்கள் 20 இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். 3 பேர் மிக அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்களில். அதனால் இந்த ஊர் கடவுளால் அதிகமாகவே ஆசீர் பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எனவே இந்த கருத்தை மட்டும்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். நமது சிந்தனைக்காக இந்த மகிழ்ச்சி தொடரட்டும். கடவுள் என்னோடு வாழ வேண்டும் என்கின்ற இந்த உன்னதமான நிலை தொடரட்டும். இன்னும் அதிகமான குருக்களும் துறவிகளும் இந்த ஊரிலிருந்து புறப்படட்டும். காரணம், எந்த ஒரு அருட்சாதனமும் ஒரு தனிநபருக்கோ அந்த குடும்பத்துக்கோ சொந்தமல்ல. அது ஆயருடைய திருநிலைப்பாடாக இருந்தாலும் சரி, குருக்களுடைய அருள்நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, அல்லது நற்கருணை கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உறுதி பூசல் பெறுகின்றார்கள் இந்த குழந்தைகள். எல்லா அருட்சாதனமும் இந்த இறை சமூகத்திற்கு ஒரு அருளையும் ஆசிரையும் நிறைய தருகின்ற ஒரு சாதனமாக அமைகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இதோ இன்றைக்கு இந்த பிள்ளைகள் உறுதி பூசல் பெறுகின்றார்கள். இவர்கள் மட்டும் உறுதி பெறுவதல்ல, இவருடைய குடும்பங்கள் மட்டும் உறுதி பெறுவதல்ல, இந்த இறை சமூகம், இந்த ஜமீன் கூடலூர் இறை சமூகம் அனைவரும், பெரியோர்கள், சிறியோர், குழந்தைகள் அனைவருக்குமே இது ஒரு ஆசீர்வாதமாக அமைகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒவ்வொரு கொண்டாட்டமும், ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டமும் வீண் போவதில்லை, நம்மை திடப்படுத்துகின்றன, கடவுளுடைய அருகாமையை நமக்கு காட்டுகின்றன. நான் கடவுளோடு இருக்கின்றேனோ இல்லையோ, மாறாக கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுள் எனக்காக இருக்கின்றார். சுமப்பது நான் அல்ல, மாறாக என்னையும் எனது கஷ்டங்களையும் சேர்த்து அவர் சுமப்பதால் நான் மகிழ்கின்றேன்,
நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். எனவே இந்த ஒரு பேரை, இந்த ஒரு பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் கண்டடைய வேண்டும், உணர வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கென இறைவன் செய்தியாக தருகின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த 50 ஆண்டு காலமாக நான் உன்னோடு பயின்றேன், நடந்தேன், வாழ்ந்தேன். இதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லுகின்றார். உணர்வோம். வைர விழா நோக்கி நாம் நடை போட போகின்றோம். அந்த உணர்விலே கடவுளும் நம்மோடு இருக்க வேண்டும். கடவுளும் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நிலையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால், அந்த இடையர்களைப் போல அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று வானதூதர் சொல்லி அவர்கள் வந்து இயேசுவை தரிசித்து மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் நடைபயிலுகின்றார்கள். அங்கேயே உட்கார்ந்துடலாம். அவங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலேயே அவர்கள் உட்கார்ந்து விடவில்லை. மாறாக அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்கின்றார்கள். ஆனால் மகிழ்ச்சியோடு நடந்து செல்கின்றார்கள். இத்தகைய ஒரு உணர்வு இந்த நாளிலே நாம் பெறுவோம். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். இன்னும் நமது பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், இறை அழைத்தலிலே இன்னும் ஆர்வத்தோடு அவர்கள் பங்கெடுக்கவும் ஒவ்வொரு குடும்பமும் முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக இந்த ஜமீன் கூடலூர் இறை சமூகம் இந்த திரு அவைக்கு, வேலூர் மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி மாபெரும் நற்செயல்களை புரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியின் திரு அவையாக வாழ்வோம். ஆமென். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளையும் புதுப்பிப்போம். நேரத்தில் நமது பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் உறுதிப்படுத்தப்படவும், ஆவினால் அவர்கள் உறுதி பெற்று தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும், சாட்சிய வாழ்வு, கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு வாழ்ந்து காட்டவும், அவர்கள் வழியாக அவருடைய குடும்பங்களும் இந்த இறை சமூகமும் பல்வேறு ஆசிரியையும் அருளையும் நிறைவாக பெறவும் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் ஆரவாரங்களையும் விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாளிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வடப்பக்கம் வீற்றிருக்கிறோமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையையும், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பையும், பாவ மன்னிப்பையும், உடலின் உயிர்ப்பையும், நிலை வாழ்வையையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உறுதியளிப்பதிலே நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆமென். அன்பார்ந்த மக்களே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை மன்றாடுவோமாக. திருமுழுக்கில் நிலை வாழ்வுக்கென ஏற்கனவே புதுப்பிறப்பு அடைந்து இறைவனின் உரிமை மக்களாக மாறியிருக்கின்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருட்பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வார்களாக. அனைவரும் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக குருக்கள் இந்த பிள்ளைகளுக்காக இந்த ஆவினுடைய நிறை திருப்பொழிவை அவர்கள் பெற அவர்களுக்காக ஜெபிப்போம். இயலாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும்
வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவு திறனும் இறைப்பற்றும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். இறை அச்சத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றல்வார். என்னிடமுள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை, என்னுடைய உங்களுமான இப்பலி அல்லாமல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறைநிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுருள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தான் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் அறிவித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை கொண்டாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முறையாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலரான புனித சவேரியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியாக நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் இது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், முக்சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பு தந்தையை இறைவா, இயேசு சபையாரும் எம்இபி சபையாரும் உருவாக்கிய ஊரானது தனி பங்காக உருவாக்கப்பட்ட 50வது ஆண்டின் நிறைவு நாளிலே மகிழ்ச்சி பெருக்கின் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பங்கு வளர்ச்சிக்காக நன்றி கூறுகிற தருணத்திலே 50 ஆண்டுகால பங்கிலே உழைத்து மரித்த 10க்கும் மேற்பட்ட பங்கு தந்தையர்கள், உதவி தந்தர்களையும், ஏராளமான அருட்சகோதரிகளையும், இறைமக்கள், பொதுமக்கள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். இறந்து போன அவர்களிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகு விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மறுவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். அன்பாலே நமையாலும் இறைவன் இருப்பே இனிதாகும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருட்படைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கு ஒன்றாய் கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் குடிகொண்டு உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. 50 ஆண்டுகள் எம்மை காத்திட்ட இறைவா உமக்கு நன்றி.
தந்தையின் குறிப்பிடத்தக்க இம்மறை மாவட்டத்தில் மகத்துவம் படைத்த பங்குத்தலமாய் ஆன்மீக பணி புரிந்து வருவதுதான் ஜமீன் கூடலூர் புனித சவேரியார் பங்குத்தலம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் வேட்டவலம் பங்கின் கிளைப்பங்காக இருந்த ஜமீன் கூடலூர் 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் திருவண்ணாமலை செங்கம்பட்டங்கள் வேலூர் மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட போது இதுவும் இணைந்தது. 1974ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் ஜமீன் கூடலூர் புதிய பங்காக உதயமானது. அன்றைய தினம் ஜமீன் கூடலூரில் இருந்த சிற்றாலயத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அன்று முதல் மரத்தடியில் வழிபாடு நடந்து வந்தது. வேட்டவலம் பங்கிலிருந்த ஆவூர், வயலூர், கெங்கப்பட்டு பங்கிலிருந்த சாணிப்பூண்டி ஆகிய கிளை பங்குகளோடு ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்காக 25/12/1974 அன்று உருவானது. அருள் தந்தை ஏ.டி. தாமஸ் அவர்கள் முதல் பங்கு குருவாக பொறுப்பேற்று இங்கு இயங்கி வந்த ஆசியம் நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் தங்கிக் கொண்டு பணியாற்றி வந்தார். முதலில் ஒரு சிறிய பங்கு இல்லம் கட்டப்பட்டது. பிறகு பங்கு ஆலயமானது 23/1/1975 அடித்தளமிடப்பட்டு அருள் தந்தை கப்பியாகி SDB அவர்களின் தாராள உள்ளத்தோடும் பங்கு தந்தையின் கடின உழைப்போடும் பங்கு மக்களின் மிகுந்த ஒத்துழைப்போடும் மிகச்சிறப்பாக கட்டி எழுப்பப்பட்டு அன்னாளை ஆயர் மேதகு அந்தோணிமுத்து அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது. அருள் தந்தை டி. தாமஸ் அவர்கள் இப்பங்குக்கு 5 ஏக்கர் புன்சை நிலம் மற்றும் தற்போதைய உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ள இடத்தை வாங்கினார். கார்மேல் சபை கன்னியர் இல்லம் அமைய வழிவகை செய்தார். கூற்றோட்டில் இடம் வாங்கி கெபி அமைத்தார். இவரை தொடர்ந்து வந்த அருள் தந்தை ஏ. சாமுவேல் அவர்கள் நடுநிலைப்பள்ளி மாணவர்க்கு குடிதண்ணீர் தொட்டியும் சிறிய மாதா கெபியும் அமைத்துக் கொடுத்தார். இங்கு பணியாற்றிய அருள் தந்தை ஏ. பத்ரோஸ் அவர்கள் மக்கள் முன்னேற்றத்திற்காக கிணறுகள் வெட்ட அரும்பாடுபட்டார். இவரை தொடர்ந்து வந்த அருள் தந்தை பி. செல்வராஜ் அவர்கள் 3.5 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் 1991ஆம் ஆண்டு சமுதாய கூடம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அருள் தந்தை அந்தோணி அடிமை அவர்கள் இங்கு 4 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் கல்லறை சுற்றுச்சுவரை மக்களின் நன்கொடைகள் உடல் உழைப்பு மூலம் கட்டி முடித்தார். மேலும் புனித அந்தோணியார் கூரை கோவிலை இடித்துவிட்டு புதிய கோவிலை கட்டினார். அருள் தந்தை ஏ. அக்டேவியஸ் அவர்கள் ஓராண்டு பணியாற்றிய காலத்தில் உயர்நிலைப் பள்ளிக்கு 2 வகுப்பறைகள் கட்டினார். பல மாணவர்கள் படிக்க சீருடைகள் வழங்கி உதவி செய்தார். ஆலய பீடத்தின் பின்புறம் டைல்ஸ் அமைத்து அழகுபடுத்தினார். அவரை தொடர்ந்து வந்த அருள் தந்தை டி. அமல்ராஜ் அவர்கள் 3.5 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் உயர்நிலைப் பள்ளிக்கு 3 வகுப்பறைகளை கட்டினார். மக்களின் உதவியுடன் மலை கோவிலையும் கட்டி எழுப்பினார். கூற்றோட்டில் உள்ள கெபிக்கு மேற்கூரை அமைத்தார். மகளிர் சங்கங்களை உருவாக்கினார். இளம் பெண்களுக்கு தையல் பயிற்சியும் இளைஞர்களுக்கு தட்டச்சு பயிற்சியும் தொடங்கினார். புதிய பங்கு இல்லத்தையும் கட்டி எழுப்பினார். 2000 முதல் 2002 வரை பணியாற்றிய அருள் தந்தை ஏசுராஜ் அவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் முடிக்கப்படாமல் இருந்த பணிகளை முடித்தார். இளைஞர் இளம் பெண்களை ஊக்கப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் வழங்க வழிவகுத்தார். ஆரம்ப பள்ளிக்காக புதிய கட்டடப் பணி தொடங்க வழி செய்தார். வயலூர் ஆலயத்தை புதுப்பித்து திறந்து வைத்தார். 2002 முதல் 2008 வரை பணியாற்றிய அருள் தந்தை பி. ஜான் போஸ்கோ அவர்கள் ஆரம்ப பள்ளிக்கான கட்டடம் கட்டி முடிக்க வழிவகை செய்தார். 10 குடும்பங்களுக்கு வெளிநாட்டு உதவியுடன் வீடுகள் கட்டினார். பெங்களூர் வாழ் ஜமீன் கூடலூர் இறைமக்கள் உதவியுடன் ஆலயத்தில் இருக்கைகள் அமைத்தார். கல்வி உதவித்தொகை பெற உதவி செய்தார். 2008 முதல் 2015 வரை பணியாற்றிய அருள் தந்தை ஆர். மரியதாசன் அவர்கள் பங்கு இல்லத்தைச் சுற்றி மதில் சுவர் கட்டினார். ஆலய முகப்பு கட்டடத்தை மக்களின் பங்களிப்புடன் கட்டி முடித்தார். 16/3/2013 அன்று மேதகு ஆயர் சவுந்தரராஜ் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது. 2015 முதல் 2022 வரை பணியாற்றிய அருள் தந்தை லாசர் வேளாங்கண்ணி அவர்கள்
பங்கு இல்லத்தை புதுப்பித்தார். ஆலய வளாகத்தில் புதிய கொடிமரத்தை நாட்டினார். வயலூரில் உள்ள ஆரோக்கிய அன்னை கெபி கூற்றோடில் கெபி இடிக்கப்பட்டு புதிய கெபியானது கட்டப்பட்டது. இவை அனைத்தும் மக்களின் தாராள பங்களிப்புடன் நிறைவேற்றப்பட்டது. குருத்துவ பணிவாழ்வில் வெள்ளி விழா கண்ட சிறப்புடையவரான அருள் தந்தை ராயப்பன் அவர்கள் 9/7/2022 அன்று ஜமீன் கூடலூர் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு ஆன்மீகம், கல்வி, பொது வளர்ச்சி பணி என ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை இப்பங்கு கண்டு வருகின்றது. ஆன்மீகம், தம்பதியர் தியானம், சிறுவர் தியானம், தவக்கால தியானம், பாப்புலர் மிஷன் தியானம், மரியாள் தியானம் போன்ற தியானங்களின் மூலம் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான உதவி செய்யப்பட்டது. திருப்பயண மாதாவை ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிற்கு என்று எடுத்துச் செல்லப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பியமாக ஜெபித்தது மறக்க முடியாதது. ஆண்டுக்கு ஒருமுறை 12 மணி நேர ஆராதனையும் ஆண்டுக்கு ஒருமுறை 12 மணி நேர ஜெபமாலையும் இப்பங்கிலே நடந்து வருகிறது. தவக்காலத்தில் ஆன்மீக திருப்பயணமாக 2023 அச்சரப்பாக்கம், சேத்பட் திருத்தலங்களுக்கும் 2024 சேலம் மறைமாவட்டம் சிலுவைகிரிக்கும் மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். விவிலிய போட்டியானது வயது வாரியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றது. மறைமாவட்ட அளவில் நடக்கும் போட்டியிலும் 30க்கும் மேற்பட்டோர் கடந்த 10 மாதங்களாக பங்கேற்கின்றனர். ஒரு ஆண்டிலே விவிலியம் முழுவதையும் வாசித்து ஒவ்வொரு நாளும் பிடித்த வசனங்களை எழுதியவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன. சென்ற 24/9/2024 அன்று 80 பேர் சேர்ந்து 12 மணி நேரத்தில் 4 நற்செய்தி நூல்களையும் ஆலயத்தில் வாசித்து முடித்தனர். திருச்சி மறைமாவட்ட குரு அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் மூலம் 250 பேருக்கு இலவச திருவிவிலியம் கொடுக்கப்பட்டது. ஞாயிறு வழிபாடு, திருவிழாக்கள், கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் தக்க தயாரிப்போடு அன்பியம் வாரியாக சிறப்பிக்கப்படுகின்றன. திருப்பலியில் குழந்தைகளை ஊக்குவிக்க ஒவ்வொரு நாளும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கல்வி வளர்ச்சி, மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர ஊக்கமூட்டும் கருத்தரங்குகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. பங்கில் உள்ள குழந்தைகள் ஆங்கில அறிவில் வளர ஒவ்வொரு நாளும் ஒரு ஆங்கில வார்த்தை கையடக்க நோட்டில் எழுதி தொடக்கத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யப்பட்டது. பங்கு அளவில் மறைமாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில திருப்பயண மாதா நிகழ்வு மூலம் பெறப்பட்ட தொகையை கொண்டு ரூபாய் 10,000 வீதம் வட்டியில்லா கடனுதவி கொடுக்கப்படுகின்றது. பொதுவான வளர்ச்சி பணிகள். மலைக்கோவில் மின் இணைப்பு பெறப்பட்டது. ஆர்சிஎம் பள்ளியில் 25 அடி நீளத்திற்கு மதில் சுவர் கட்டப்பட்டது. ஆர்சிஎம் பள்ளி சமுதாய கூடம் மேல்தளம் சரி செய்யப்பட்டன. ஆலய வளாகத்தில் முதன்மை நுழைவு வாயிலில் 2 வானதூதர்களின் சுரூபங்கள் வைக்கப்பட்டன. புனித அந்தோணியார் ஆலயம் பின்புறம் இருந்த கடை எடுக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டது. ஆர்சிஎம் பள்ளியின் முக்கிய பகுதிகள் வண்ணம் தீட்டப்பட்டன. பங்கு ஆலயம் அரசு மானியத்தோடும் பங்கு மக்களின் ஆதரவோடும் புனரமைக்கப்பட்டது. தச்சு வேலை, மேஸ்திரி வேலை, ஒயரிங் வேலை, கிரானைட் பதித்தல், இறுதியாக வண்ணம் தீட்டுதல் பணி சிறப்பாக முடிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு நற்கருணை பேழை, வாசக மேடை, 100 சேர், 16 சிசிடிவி கேமராக்கள், பாடகர் குழுவுக்கு UPS உடன் கூடிய ஆம்ப் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டன. ஆலயத்திற்கு தென்புறம் 200 அடி நீளத்திற்கு மதில் சுவரானது மிகச் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. லூர்து அன்னைக்கு அழகிய கிபியும் கட்டப்பட்டுள்ளது. ஆலய வளாகத்தில் 100 வண்டிகளுக்கு மேல் மண் கொட்டப்பட்டு மேடாக்கப்பட்டுள்ளது. பழைய பங்கு இல்லம் இடிக்கப்பட்டு தேர் போன்ற பொருட்கள் வைக்க கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. பிற நிகழ்வுகள். மே மாதத்தில் 10 நாள்கள் VBS வகுப்பு நடத்தப்பட்டு மாணவ செல்வங்கள் ஒரு நாள் உல்லாச பயணம் அழைத்துச் செல்லப்பட்டனர். 1ஆம் ஆண்டு காட்டுக்கோயில் கோணாங்குப்பம், 2ஆம் ஆண்டு ஏலகிரி மலைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த ஆண்டு நடைபெற்ற
பிபிஎஸ் கலை நிகழ்ச்சிகளில் இப்பங்கு மறைமாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றது என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி சேலைகள், போர்வைகள், லுங்கிகள் போன்றவை கொடுக்கப்படுகின்றன. லயோலா கல்லூரியில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான கைப்பந்து போட்டியில் 2ஆம் பரிசை இப்பங்கின் இளைஞர்கள் பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று திருப்பலி நிறைவேற்றி பொங்கல் வழங்கியும் கோல போட்டிகள் நடத்தி பரிசுகளும் கொடுக்கப்படுகின்றன. ஆன்மீக பணிக்காக இப்பங்கு உருவாக்கிய மண்ணின் மைந்தர்கள் துறவற பணிவாழ்வில் பல நிலைகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். குருக்கள் 14 பேர், அருள் சகோதரிகள் 29 பேர். உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த இயேசுவின் வழியில் பல்வேறு இடங்களில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்றனர். இப்படி பல்வேறு வகையிலும் எழுச்சியுடன் சிறந்து வரும் ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்குத்தலம் இன்று தனது பொன்விழாவை வேலூர் மறைமாவட்டத்தின் 7ஆம் ஆயராம், வேலூர் மறைமாவட்டத்தின் ஆன்மீக வசந்தமாம் மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் புனிதமிகு முதல் வருகையில் ஆயரவர்களின் பெருமைமிகு தலைமையில் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இயேசு பிறப்பின் 2000 கடந்த வெள்ளி விழா யூபிலி கொண்டாட்டத்தை உலக திருச்சபை காணும் இவ்வேளையில் பங்கின் பொன்விழாவை காணும் பெருமிதத்தோடு வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் பல பல யூபிலி பெருங்கொண்டாட்டங்களை காணப்போகும் ஆன்மீக தாகத்துடனும் இறையரசை வேலூர் மறைமண்ணில் கட்டியெழுப்பும் நம்பிக்கை உறுதியுடனும் உலக கத்தோலிக்க திருச்சபையின் பெருந்தலைவராம் திருத்தந்தையின் வழியில் வேலூர் மறையின் புதிய ஆயராம் மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் வழிகாட்டலில் தனது ஆன்மீக திருப்பயணத்தை உத்வேகத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்குத்தலம்.